தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம கூட எப்படி இருக்க விரும்புகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் இன்னைக்கு அறிவிப்பு பகுதியில் சொன்னது மாதிரி உறவாக இருக்க விரும்புகிறார். எப்படி இருக்க விரும்புகிறாரு? இது அவருடைய விருப்பம். நான் உறவாக இருக்க விரும்புகிறேன், நீ தூரமா இருந்து கொண்டிருக்கிறாய். உறவுகள்னா என்னது தெரியுமா? ஒரு ரிலேஷன்ஷிப்னா என்ன தெரியுமா? ரொம்ப கிட்ட இருக்கிறது, நெருங்கி இருக்கிறது. புரியுதா எல்லாருக்கும்? உறவுனா புரியுதா? பாப்பா திரிஷா, திரிஷா ஆராதனை முடிஞ்சோன்னு எங்கம்மா போவேன்? எங்க போறதுனே தெரியல பாஸ்டர், ஏன் வந்தேனே தெரியலங்கிற மாதிரி. ஓகே, ஏமா ஆராதனை முடிஞ்சோன்னு எங்க போவேன்? வீட்டுக்கு. சரி, இந்த பக்கம் யாரை பார்ப்போம்? ஏஞ்சல். ஆராதனை முடிஞ்சோன்னு எங்கம்மா போவேன்? யார் வீட்டுக்கு? உங்க வீட்டுக்கா? அத்தாடி, நானும் வரேன் உங்க வீட்டுக்கு. இப்போ திரிஷா ஜெபம் முடிந்த உடனே எனக்கு ஒரு ஸ்தோத்திரத்தை மட்டும் போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா ஏஞ்சல் நேர எங்க வீட்டுக்கு வந்து பாத்திரத்தை திறந்து சாப்பாடை போட்டு சாப்பிட்டுட்டு, எப்பா சாப்பிட்டு முடிச்சிட்டேன், என்னை ஐஸ்கிரீம் கடைக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு கேட்பான். ஸோ ஏன் திரிஷா அப்படி செய்யலை, ஏஞ்சல் அப்படி செய்கிறாங்கன்னு கேட்டா, ஏஞ்சலுக்கும் எனக்கும் ஒரு உறவு இருக்கிறது. ஆமேன். எங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன இருக்குது? ஆனா திரிஷாவை நான் பல வருஷமா சர்ச்சுக்கு வாமான்னு சொல்லி இப்ப 2 வாரமா பார்க்கிறேன். நீயும் எனக்கு உறவு தான், சரியா? இப்போ ஆண்டவரும் இதைத்தான் விரும்புகிறார், நம்மளோட உறவாக இருக்க விரும்புகிறார். நம்ம ஏதோ ஒரு விசுவாசி மாதிரி என்னைக்கா ஒரு நாள் வந்துட்டு காணிக்கை பெட்டிக்குள்ள டொக்குன்னு காசை போட்டுட்டு ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு அப்போட முடிச்சிட்டாரா அல்லேலூயா சோத்திரன் வீட்டுக்கு ஓடுனா தேவனோடு நம்ம உறவாக இருக்கவில்லை. தேவன் உறவாக இருக்க விரும்பி என்ன செய்யறாரு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நீங்க செய்கிற மீறுதல்கள், நீங்கள் செய்கிற பாவங்கள், நீங்கள் செய்கிற அக்கிரமங்கள் ஒன்றையும் அவர் கணக்கிலே வைப்பதே இல்லை. நீங்கள் செய்த எல்லாவற்றையும் அவர் மறந்து விடுகிறார். நேற்றைக்கு செஞ்சதை கூட மறந்துடுறாரு. முந்தானத்தை நீங்க அவரை தேடாம இருந்தீங்கல்ல, இன்னைக்கு தேடி வாரீங்க. ஆண்டவரே ஆண்டவரே இந்த பக்கம் என்னன்னு தெரியல, பிடிச்சிக்கிருச்சு ஆண்டவரே ஏசப்பான்னு ஓடி வரும்போது நல்லா பிடிக்கட்டும். நேற்று நீ வந்தியா, உன்னை பிடிக்கிறதுக்காக தான் இந்த பிடிப்பையை நான் ஏற்படுத்தினேன். என்னைக்காவது உங்களை குத்தி காமிச்சிருக்காரா? இது வரைக்கும் நீங்க தேடி இருக்கவே மாட்டீங்க, இது வரைக்கும் நீங்க ஆலயத்துக்கு வந்திருக்கவே மாட்டீங்க. ஆனாலும் நீங்க வந்த உடனே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வாரு, உங்களை அரவணைப்பாரு, உங்களை ஆற்றி தேற்றுவாரு, உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா.